ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரமாமணி வைப்ஸ். நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்கக்கூடிய குளோபல் வில்லேஜ் அப்படின்ற ஒரு இடத்துல தான் நம்ம துபாயில் இருக்கோம். குளோபல் வில்லேஜில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே, அதாவது எஜுகேஷன் மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரி எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதெல்லாம் இங்கே வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிக்குள்ளே நம்ம போய் பார்க்கும்போது அந்த கண்ட்ரியோட ஸ்பெஷல் என்னவோ, அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய முக்கியமான இந்த கட்டிடங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை பற்றின விளாக் தான் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, December 31 நைட்டு ஃபயர் ஒர்க் நடக்க போகுது நியூ இயர்க்காக. அதுவும் பார்க்குறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா துருக்கி. அதாவது துருக்கிக்குள்ளே தான் நம்ம போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஐஸ்கிரீமில் கேம் விளாடுவோம். கேமாக அந்த குழந்தைங்கள்லாம் கொடுத்து ஏமாற்றுவாங்களா, அந்த மாதிரி தான் இந்த இடத்துல நிறைய இருக்கும். அதாவது டர்க்கியோட ஸ்பெஷலி அதுதான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாம் எடுத்துகிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மாதுளம் பழம்லாம் இருக்குது, பயங்கர பெருசாக இருக்குது. என்ன வேணும் உனக்கு? ஐஸ்கிரீமா? வாங்கி தரேன் ப்ரோ. அதாவது இந்த ஊரில் எந்தெந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஃபேமஸோ அதெல்லாம் இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. நமக்கு பிடிச்சதுன்னா வாங்கிட்டு போகலாம். இங்கேருந்து டர்க்கினால நல்ல ஸ்வெட்டர்லாம் நல்ல ஃபேமஸான ஒரு இதுன்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே ரொம்ப குளிராக இருக்கும், ரொம்ப ஜாஸ்தியான குளிராக இருக்கும். அப்படிங்கும்போது அவங்க ஸ்வெட்டர் ஜர்க்கின்லாம் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். கார்பெட்டெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா முட்டாய் கடலாக இருக்குது. டர்க்கியில் என்னென்ன ஃபேமஸான முட்டாயோ எல்லாம் முட்டாயும் இங்கே இருக்கும் போல். முட்டாய், காஃபி ஃபேமஸ் தானே, ஸ்வீட்டு, குனாஃபா எல்லாமே இருக்குது. ஏண்டா கஸ்டமராக கூப்பிட்ற மாதிரிடா கூப்பிட்றேன். நம்ம யூஏஇக்குள்ளே போமா? யூஏஇ மேலே இல்லை. யூஏஇ நம்ம இப்போது எந்த கண்ட்ரிக்குள்ளே இருக்குன்னா யூஏஇக்குள்ளே தான் இருக்கும். அதாவது யூஏஇ கண்ட்ரியில் யூஏஇக்குள்ளே இருக்கும். ஆனால் இந்த கண்ட்ரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அஜ்மனு, ஷார்ஜா, அதுக்கப்புறம் ராசல் கைமா, துபாய் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அபுதாபிலாம் எல்லாமே ஒரே இடம் தான் ஃபுல்லாக. பாகிஸ்தான் கண்ட்ரி முடிச்சுட்டு நம்ம பக்கத்தில் துபாய் வந்தாச்சு. துபாயில் யூஏஇ. நம்ம இப்போ அந்த இடத்துல எங்கே போயிட்டுருக்கோன்னா, அங்கே நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது. நிறைய பக்கத்தில் இந்த சின்ன சின்ன ஷாப்ஸ்லாம் நிறைய ஃபுல்லாக லைனாக இருக்குது. ரம்யாவுக்கு பசிக்குதுன்னு சொன்னோடனே நம்ம அங்கே போய் தான் சாப்பிட்டுட்டு இது பண்ணுறோம். அதனால் என்னம்மா சாப்பிட்றீங்க? உனக்கு என்ன வேணும்? அங்கே நிறைய கூட்டமாக இருக்குது. ஒரு கடை, அங்கே தான் நம்ம போகிறோம். அங்கே ஒரு கடை இருக்குது. பாப்போம், லைனில் நிற்கிறாங்க. நாமளும் போய் அப்படி லைனில் நிற்போம். டீக்கு டோக்கன் வாங்கியாச்சு. இங்கே போய் வாங்க போயிட்டுருக்காங்க. ஸோ இங்கேயும் பாருங்கள், பயங்கர ரஷ்ஷு. எல்லாம் டோக்கன் வச்சு லைனில் நின்றுட்டுருக்காங்க. இது பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் எல்லாம் இருக்குது.
ஒரு டீ வாங்க லைனில் நிற்கணும் போல இருக்கு. இங்கே அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கு. நம்மளோட டீ வந்துருச்சு பாருங்க. லைனில் நின்று கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க மணி. ஆமாம், இந்த சாய் இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல்னா 3 தரம் அதுதான் ஸ்பெஷல். மற்ற இடத்துல 1 தரம் தான். நம்ம 12 o'clock இது இருக்குது, ஃபயர் ஒர்க் இருக்குது. பிகாஸ் நியூ இயர் 2024 அதுக்காக தான் நம்ம குளோபல் வில்லேஜ் இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த இடத்துலலாம் நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணுற மாதிரி நிறைய இடம் இருக்குது. இந்த இடத்துல ரம்யா ஃபோட்டோ எடுத்தாச்சு. நம்மளாம் எடுக்க முடியல ஃபுல்லாக கப்பலாம், ஏன்னா மற்றவங்கிட்ட சொல்லி தான் நம்ம எடுக்கணும். இங்கே நிறைய செக்யூரிட்டிஸ்லாம் இருக்காங்க அதை பார்த்துக்கிறதுக்கு. அதுக்கெல்லாம் அதே மாதிரி கூட இன்னொரு ஆள் போட்டு ஃபோட்டோ எடுக்க ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தா நல்லாயிருக்கும். கப்புள்ஸ் ஆகிறவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் மற்றவங்கிட்ட கொடுத்து தான் நம்ம வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்குது, சரி ஃபோட்டோ எடுக்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் எடுக்கல எதுவும், நெக்ஸ்ட்டு அப்படி தான் ட்ரை பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் பூத் இருக்குது, அப்புறம் மியூசிக் இது, கிறிஸ்மஸ் ட்ரீ, அந்த மாதிரி நிறைய இந்த இடத்துல ஃபுல்லாக இருக்குது. நல்லா பொழுதுபோக்கு அம்சம் நிறைய இருக்குது. அதுக்காக போனால் தபால் இது இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு பார்க், ஒரு ஸ்பேஸ் விடுறதுக்கு எல்லாம் பாய் போட்டு வச்சு படுத்துட்டாங்க. நம்ம ஒரு ஆட்டம் பார்க்குறதுக்கு, திருக்கூத்து பார்க்க எல்லாம் பாய் வாழ தலைவர் எடுப்பாங்க, அந்த மாதிரி வந்திருக்காங்கலாம் நிறைய. இந்த இடத்துல வேறு ஏதோ ஷோ நடந்துட்டுருக்கு, பார்ப்போம். ஸோ இருட்ட லைட் செட்டிங்ஸ்லாம் வேறு எவ்வளோ தாறு மரம் தக தெரியுது. எப்படிக்கு என்ன தெரியுது? தெரியும், ஆனால் இருக்கான நம்ம ஒழுங்காக தெரியாது. தகன்னு தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் மார்க்கெட் இருக்குது. இங்கெல்லாம் போயிட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கலாம் போல். ஃபோட்டோ எடுத்து அப்படியே இங்கேயும் நிறைய சந்தைகள் இருக்குது. சாரி, சந்தை. ஆமாம், சந்தை தான், கடைங்க நிறைய இருக்குது. ஃப்ளோட்டிங் ஷாப் மார்க்கெட். அப்படியே ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே போகலாம். இந்த படகுல போயிட்டே இருக்கலாம். ரம்யா மீன் கடை வச்சு விட்ற வேண்டியதான் ஊரில். மீனே இந்த இடத்துல ஏதோ பஞ்சாபி டாபா மாதிரி இருக்குது. ஒருத்தர் டான்ஸ் ஆடிட்டே வெல்கம் பண்ணுறாரு. நம்ம நைட்டு போய் சாப்பிட்ற மாதிரி தான் இங்கே சாப்பிட்லாம். இங்கே ரேஞ்ச் ரோவர் கார்லாம் பார்க்கிங் பண்ணியிருக்காங்க, இல்லை பார்க் பண்ணிட்டு சாப்பிட போயிருக்காங்க. ஆனால் உள்ள இந்தியாக்காரங்க யாருமே இல்லை, எல்லாம் இந்தியாக்காரங்களாம் இருப்பாங்க. ஸோ வாய்ஸ் நம்ம இப்போ எந்த கண்ட்ரிக்குள்ளே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா. அதாவது ஆஃப்ரிக்காவுக்குள்ளே தான் போக போகிறோம். அதாவது பாஸ்போர்ட்டு, விசா எதுவுமே இல்லாமல் ஒவ்வொரு கண்ட்ரிக்குள்ளே வேகமாக போயிட்டுருக்கோம். சரி, இந்த கண்ட்ரிக்குள்ளே எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றது லைட்டாக பார்ப்போம். என்னம்மா? ஆமாம், உள்ளே வந்தோடனே நிறைய சந்தைகள் இருக்குது. இது நிறைய கிலோ கணக்கில் இந்த மூஞ்சிக்கு பூசுகிற மாவில் வச்சுருக்காங்க நிறைய. இந்த தொப்பி எல்லாமே. ஹெர்பல் ஆயில்ஸ். இந்த ஸ்டேஜ் இங்கே ஏதாச்சும் நடக்கும் ஃபங்க்ஷன்லாம். எல்லாம் பேக் கடை தான் நிறைய இருக்குது. இந்த கூடைங்க, இந்த கூடையிலே பாட்டு செஞ்சுருக்காங்க. மூடி வச்சு கொட்டி வச்சுக்கலாம், கூடையிலே செஞ்சுருக்காங்க. ஆமாம், அப்படியா? உங்களுக்கு தெரியுமா? ரம்யா பல டைம் இந்த கண்ட்ரிக்கு போயிட்டு வந்துருக்கா. அதான் நிறைய தெரியும். இந்த டப்பா, இந்த மசாலா கொட்டிக்கிற டப்பா, அதெல்லாம். கரண்டி இது முதுகு சொரிஞ்சிக்கலாம். யார் வேணா முதுகு சொரிஞ்சிக்கலாம். என்ன போட்டோம், என்னமா இருக்கு.
இப்போது பார்த்தீங்கன்னா 12 ஆக போகுது. ஆமாம், நாங்கள் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வேக வேகமாக மக்கள் எல்லோரும் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்காங்க. பயங்கர கூட்டம். இப்போ வெளியே போகிறது தான் பெரிய சம்பவமே. டங்கு வளர்ந்து போச்சு இந்த செலிப்ரேஷனோட. ஆல்மோஸ்ட் எப்படியோ முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கோம் வேக வேகமாக. இப்போ பார்க்கிங் தான் போயிட்டுருக்கோம்.